வெல்கம் டு மீனா குக்கிங். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி மாங்காய் வச்சு மோர் குழம்பு பண்ணலாம். இப்போ வெறும் தயிரை ஊற்றி நல்லா அப்படி கை போட்டு நல்லா அந்த கட்டிலாம் இல்லாமல் நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. உடச்சி விட்டுட்டு இப்போ இதில் இங்கே பாருங்கள், கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் அரிசி, கொஞ்சம் தேங்காய், இதை மூணுத்தையும் சேர்த்து இப்போ நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிக்கினேன். இப்போ இத்தியை இதில் கொட்டிக்கலாம். இங்கே பாருங்கள், தேங்காய் அரிசிலாம் போட்டு கரைச்சி வச்சுக்கணுமா. இது கூட தயிர் கூட இப்போ கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. தேங்காய், இது மாங்காய், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இப்போ நம்ம இதெல்லாம் வதக்கலாம். இப்போ உப்பையும் போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு, 1/2 ஸ்பூன் கடுகு, நான் இது தயிர் நமக்கு கேஸ், அதனால் கொஞ்சமாக ஜீராவும் போட்டுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தையும் கேஸ் வைக்கிறதுக்குலாம் இப்போ நீங்கள் மோரே கொடுத்தா கொஞ்சம் ஜீரா போட்டுக்கோங்க. ஜீரா போட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல ஏப்பம் வரும், உடம்புக்கும் நல்லது. ஜீரா கேஸ் எல்லாம் எடுத்துரும். எங்கள் கேமராமேன் ஊருக்கு போயிருக்காங்க, அதனால தான் ஒரு மாதமாக வீடியோ போடல. இப்போ அவங்க திங்கக்கிழமை வந்துட்டாங்கன்னா நாங்கள் உங்களுக்கு டெய்லி வீடியோ போடுறோம். குழம்பாக கூட்டி வச்சுக்கோங்க. இது நல்லா வதக்கிறோம். தக்காளி, இந்த பச்சை மிளகாவையும் நல்லா வதக்கிறோம். நல்லா வதங்கிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கோங்க. நல்லாயிருக்கும் குழம்பு. யாருமே மாங்காய் போட்டு மோர் குழம்பு வச்சுருக்க மாட்டாங்க. இப்போ பாருங்கள், நாங்கள் மாங்காய் போட்டு மோர் குழம்பு வைக்கிறோம். சூப்பராக இருக்கும். மாங்காய் பிடிச்சவங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த மாங்காயும் இதில் தள்ளிடு நல்லா வதக்கிடுவோம். ஏன்னா மோர் குழம்பு கொதிக்க விடக்கூடாது. அதனால் என்ன பண்ணுவோம், இந்த மாங்காய் கொஞ்சம் வேகட்டும். இந்த மாங்காய் கொஞ்சம் வேகட்டும். மாங்காய் வெந்துருச்சு. இப்போ இந்த குழம்பு நம்ம கரைச்சி வச்சுக்கிறோம் இல்லைங்களா, இந்த குழம்பை இதில் ஊற்றிடலாம். ஊற்றி நுர கூடி வரும்போது இந்த குழம்பை நம்ம இறக்கிடணும். ஏன்னா இது தயிர் குழம்புலாம் நல்லா கொதிக்க விடக்கூடாது. அதனால் நுர கூடி வரும்போது இறக்கிடணும். இது கொஞ்சம் நல்லா அப்படி நுர வரட்டும். அதுக்கப்புறம் நான் காட்டுறேன். நல்லா நுர கூடி வருது குழம்பு. ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. பெருங்காயம் போட்டுருங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி தழையும் தூவி விட்டுருங்க. இவ்வளோதான். ரொம்ப டேஸ்டியான நல்ல மாங்காய் மோர் குழம்பு ரெடி. மாங்காய் மோர் குழம்பு ரெடி. ரொம்ப இந்த வெயில் இல்லைங்களா, வெறும் மோர் ஊற்றின்னு சாப்பிட்றதோட இந்த மாதிரி மாங்காய் மோர் குழம்பு வாய்க்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இந்த வெயிலுக்கு. இங்கே பாருங்கள். தேங்க்யூ.